வணக்கம் நேயர்களே. அடுத்த வாரம் கனடாவிலிருந்து வந்த மாப்பிள்ளைக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வார காலத்திற்குள் அந்த மணமகளை பாடசாலை காலத்தில் காதலித்த காதலன் மாப்பிள்ளைக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோவை அனுப்பியிருக்கிறார். அது என்ன வீடியோ என்பது தொடர்பாக நாங்கள் இதில் பார்க்கலாம். கனடாவிலிருந்து விவாகரத்தான 43 வயது மணமகன் வவுனியாவுக்கு வந்திருக்கின்றார் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக. அந்த பெண்ணை பாடசாலை காலத்திலிருந்தே காதலித்த அந்த காதலன் மாப்பிள்ளைக்கு வாட்ஸ்அப் நம்பர் ஒன்றிலிருந்து ஒரு வீடியோவை அனுப்பியிருக்கின்றார். அது அந்த தன்னுடைய காதலியுடன் தான் தவறாக இருந்த உறவு முறை தொடர்பான வீடியோவை மாப்பிள்ளைக்கு அனுப்பியிருக்கின்றார். மாப்பிள்ளை அந்த வீடியோவை கொண்டு அந்த காதலன் வீட்டுக்கு போய் ஏன் இவ்வாறு செய்தாய், யார் நீ என்று கேட்ட பொழுதுதான் அந்த காதலன் சொல்லிக்க நாங்கள் பாடசாலை காலத்திலிருந்தே காதலித்து வந்தோம் என்ற விடயத்தை சொல்லியிருக்கின்றார் அந்த காதலன். இது தொடர்பாக தன்னுடைய மனைவியாக வரப்போகின்ற பெண்ணிடம் மாப்பிள்ளை விசாரித்திருக்க மாப்பிள்ளை அந்த பெண்ணும் சொன்னார், ஓமம் நாங்கள் காதலித்தோம், அது பிரச்சனைகள் நடந்தது, முடிந்து விட்டது, இப்போ ஓகேண்டு. அப்போ திருப்பி மாப்பிள்ளை போய் அந்த காதலன்ட்ட எல்லாம் பிரச்சனை முடிஞ்சுதாமே, திருப்பி இந்த வீடியோவை எங்களுக்கு அனுப்புறீங்கன்ற மாதிரி கேட்டிருக்காரு. அப்போ அந்த காதலன் சொல்லியிருக்காரு, நாங்கள் பாடசாலை காலத்திலிருந்து காதலித்தோம் என்ற விடயத்தை சொல்லி, இப்போ நான் திருமணம் முடிச்சு எனக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. 2019ஆம் ஆண்டு நான் இவாவில் இருந்த கோவத்தில் நான் சமூக வலைத்தளத்தில் இந்த வீடியோவை போட்டு அது சம்மந்தமாக போலீஸ் என்னை பிடிச்சு நான் தண்டனையை அனுபவிச்சுட்டு இப்போ வந்திருக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியாமல் இப்போ திருப்பி இந்த வீடியோ வேறு உங்களுக்கு போட்டிருக்கணும்ன்ற மாதிரி அந்த காதலன் சொல்லியிருக்கிறார். இதை கட்டு குழப்பமடைஞ்ச மாப்பிள்ளை திருப்பி வந்து தான் திருமணம் செய்ய போகிற அந்த பெண்ணிடம், அதாவது காதலியிடம், இல்லை இது உங்களோட சைட்டில் இருந்தால் யாரோ எனக்கு அனுப்பியிருக்கணும், அதை கண்டுபிடிக்கணும், ஏன் இப்படி செய்யணும்ன்ற மாதிரி மாப்பிள்ளையும் பேசியிருக்கிறார். இப்போ இது தொடர்பாக பல சர்ச்சைகள் போய்கொண்டிருக்கு. என்னென்னு சொன்னால், அந்த மாப்பிள்ளை வந்து விவாகரத்தான மாப்பிள்ளை 43 வயசு மாப்பிள்ளை இங்கே வந்திருக்கார், வவுனியாவில் தான் தங்கியிருக்கின்றார். ஆனால் இந்த பெண் ஏலவே காதலித்து அந்த காதலனுடன், சரி காதலன்னு சொன்னால் சில விஷயங்கள் ஓகே, அப்போ அந்த வீடியோ வந்து எவ்வாறு எடுக்கப்பட்டது, அந்த வீடியோ அனுப்பின வாட்ஸ்அப் நம்பர் யாருடையது என்ற விடயத்தை போலீஸார் இப்போ தேட ஆரம்பித்தா, அது வந்து இப்போ மரணம் அடைஞ்ச ஒரு சிங்கள வயது பெற்ற வாட்ஸ்அப் நம்பராம், அவர்கிட்ட பேர்லாம் அந்த நம்பர் இருக்கான். அப்போ இது வந்து ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்காக செயற்பட்ட விஷயம். யார் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து அவர் இறந்துட்டார், இப்போ அவற்றை பேரில் தான் இந்த நம்பர் பதியப்பட்டிருக்குது. இனி அவரை பிடிக்கலாது, ஒன்றும் செய்யலாது. அப்போ அதை யார் அனுப்பினதுன்ற விஷயத்தையும் கண்டுபிடிக்க கொஞ்சம் காலம் எடுக்கும். இப்போ அதற்கிடையில் வந்து ஆனால் இப்போ கடவுள் சித்தமாக இந்த திருமணம் தடப்படுற மாதிரி எந்த ஒரு சம்பவமும் இல்லை. கனடா மாப்பிள்ளை சொல்லிக்க பிரச்சனை இல்லை, இது வந்து பிள்ளை முதலே காதலிச்சிருக்கிறா, அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை, இப்போ இனி பிரச்சனை இல்லாமல் இருந்தால் ஓகே இந்த மாதிரி இப்போ சமரசத்துக்கு வந்திருக்கணும். அவரும் விவாகரத்தானவர், 43 வயசு, அவருக்கு முன்னாடி துணை ஒன்று தேவை என்ற அடிப்படையில் அவருடைய பெரிய மனசில் அவர் வந்தது பெருசாக அடிக்கலை. அந்த காதலுங்க சொன்னாராம், அந்த வீடியோலாம் அழிச்சிடுங்க, இனி நீங்கள் திருப்பி அனுப்பி ஒன்று செய்ய போகிறதில்லை, அந்த பிள்ளையும் எனக்கு சொல்லியிருக்கா தான் உங்களை காதலிச்ச விஷயம் எல்லாம் சொல்லியிருக்கிறான், அதெல்லாம் முடிஞ்சுது, என்னை திருப்பி அதை சொல்லி அந்த ஃபோட்டோக்களை அனுப்பி வீடியோக்களை அனுப்பி ஒன்று செய்ய போகிறது தெரியாது, செய்ய போகிறது முடியாது, அது தேவையில்லாத விஷயம்னு சொல்லி மாப்பிள்ளையும் பெருந்தன்மையாக சொல்லியிருக்காரு. இப்படி பெருந்தன்மையான மணமக்கள் மாப்பிள்ளைகள் கிடைப்பது அரிது இல்லையா? அந்த பெரிய மனசுக்கு நாங்கள் ஒரு சல்யூட் அடிக்கணும் கண்டிப்பாக. அவர் சொல்லி இப்போ அடுத்த வாரம் வந்து கோலாகலமாக திருமணம் நடக்க போகுது. அந்த பெண்ணும் மாப்பிள்ளையுடன் கனடாவுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் அந்த பெண்ணை காதலித்த காதலன் ஒரு பிள்ளையின் தந்தை என்றும், இப்போ அந்த விஷயத்தை அந்த காதலன் மனைவி அறிஞ்சா, பிறகு செய்த மனைவி அறிஞ்சா என்ன நடக்கும், இல்லது நடந்துச்சா, என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கிற சம்பவங்கள் வந்து இன்னும் இதில் பதியப்படே இல்லை. அது சம்மந்தமாக கொஞ்ச நாளில் பூகம்பம் வெடிக்கும். நீ முந்தி காதலிச்சிருக்கிற, எனக்கு தெரியாமல் இப்போ வீடியோலாம் அனுப்பியிருக்கிற, எனக்கு சொல்லாமல் இப்போ ஒரு குழந்தை மங்களுக்கு இருக்குது, அதுக்கு பிறகு நீ வீடியோ அனுப்புகிற என்ன மாதிரி கேள்விகள் சில கேட்கப்பட்டதா, இல்லை கேட்கப்பட இல்லை அந்த பெண்ணும் சகஜமாக சரி அவர் முந்தி காதலிச்சிருக்கிறார், வீடியோ எடுத்திருக்கிறார், அதை வச்சிருந்திருக்கிறார், அனுப்பியிருக்கிறார், பிரச்சனை இல்லை, இப்போ நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் சில அவாம்பிரிய மனசோட அதை விட்டுட்டு போகிறாவோ தெரியலை. பார்ப்போம். இணைந்திரங்கள் செய்திகளுக்காக டியூப் தமிழுடன் வணக்கம்.